ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ரொமான்டிக் டிராமா தான் பார்க்க போறோம். அச்சச்சோ, அப்ப பாஸ்டோல் மால்ட்டுக்கு என்னாச்சு? இதுக்கப்புறம் இந்த டிராமா போட மாட்டீங்களான்னு கேட்டு யாரும் ஷாக் ஆக வேணாம். பிகாஸ் அதையுமே ஒரு சைடு கண்டினியூ பண்ணுவேன். பட் இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதுனால வாரத்துக்கே 2 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 6 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் 4 எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 6வது எபிசோட் பார்க்கலான்னு போகும்போது சர்வரில் ஏதோ ப்ராப்ளம், அதனால எனக்கு டவுன்லோட் ஆகலை. இப்போ ஒரு வேளை டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்காக அந்த ட்ராமாவையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு பயங்கரமான கொடுமைக்கார லேடி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்ம அப்பாவி ஹீரோயினை கட்டி போட்டு அடின்னு அடிச்சு நாங்க சொல்ற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்ல, என்னால கண்டிப்பா முடியாது, என்னால அப்படிப்பட்ட ஒரு ஹேண்டிகேப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுன்னு ஹீரோயின் கதறி கதறி அழறாங்க. உன்னோட அம்மா இறந்து போய் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட நாங்க உனக்கும் உன் தம்பிக்கும் சோறு போட்டு வளர்க்குறோம்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை பயன்படுத்திக்க தான். ஸோ ஒழுங்கா அந்த ஹேண்டிகேப் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் எங்களுக்கு நிறையவே ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும்னு இந்த அம்மா போட்டு அடின்னு அடிக்குது. இல்ல, என்னால முடியாதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. ஆனா அந்த கொடுமைக்கார அம்மா விடுறதாவே இல்ல. ஒழுங்கா நீ அந்த ஹேண்டிகேப் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க, இல்ல உன் தம்பியை நாங்க கொன்னுடுவோன்னு சொல்லி போனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மாவும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து ஹீரோயின் தம்பியை கடத்தி வச்சு மிரட்டுறாங்க. அவன் என்னன்னா, அக்கா நான் செத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதன்னு கெஞ்சுறான். பட் தன்னோட பிடிவாதத்தினால தன்னோட தம்பி கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அதே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தென் அன்னைக்கு நைட் அவரை மீட் பண்ண போகும்போது வீல் சேர்ல உட்காந்துருக்க அந்த மாப்பிள்ளை, அதாவது நம்ம ஹீரோ, தன்னோட பக்கத்துல வர சொல்லி கூப்பிடவும் ஹீரோயின் ரொம்ப தடுமாறுறா. இங்க பாரு, நான் எதுவா இருந்தாலும் ஒரு தடவை தான் சொல்லுவேன், இன்னொரு தடவை சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத, இப்ப வா வந்து என் ட்ரெஸ் கழட்டி விடுன்னு சொல்ல ஹீரோயினுமே பயந்து பக்கத்துல போய் ஹீரோவோட ஃபேஸை பார்க்காம திரும்பிக்கிட்டு அவர் ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விடவும், உனக்கு என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா, ஒழுங்கா பார்த்து பட்டனை கழட்டி விடு, சரி என்ன பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வைன்னு சொல்லவும், நாம இங்க பொண்டாட்டி வேலை பார்க்க வந்தோமா இல்ல ஆயா வேலை பார்க்க வந்தோமானே தெரியாம நம்ம ஹீரோயின் சோகமா அவருக்கு முதுகு தேய்ச்சி விடுறாங்க. போதும் அப்படியே நீயும் போய் அண்ட்ரஸ் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலான்னு ஹீரோ சொல்ல, ஆத்தாடியாத்தோ பயங்கரமான ஆளா இருப்பார் போலியே, விட்டா என் கையை பிடிச்சி இழுத்து பாத் ஸ்டாப்குள்ள முக்கிடுவாரு, இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டோருக்கு அந்த சைட்ல நிக்கிற 2 லேடிஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பிசிக்கலி சேலஞ்சாச்சே. ஸோ ரொம்ப அழகா இருக்க நம்ம ஹீரோயின் பணத்துக்காக மட்டும்தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல, இல்லைன்னா அந்த ஆளெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கலைனாலும் அவரோட நிலைமையை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவராலேயே எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது, எப்போதுமே பக்கத்துல உதவிக்காக யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. சோ அதை பத்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது குளிச்சுட்டு வர நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சு இழுக்கவும் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி அவர் மடியிலேயே உட்கார்ந்துடுறாங்க. என்னை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்படிலாம் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான், உன் ஃபேமிலி பிசினஸ்ல நான் போட்டிருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்ட. அப்போ இந்த டீலுக்காக தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை கட்டாயப்படுத்தி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஒருவேளை நான் இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா கண்டிப்பா என் தம்பி உயிருக்கு ஆபத்தாகிரும். சோ அவனுக்காக நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ முயற்சி பண்றேன்னு ஹீரோயின் முடிவெடுத்துடுறாங்க. ஓகே, என்னை இந்த பெட்ல படுக்க வைன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. ஆனா ஸ்லிப் ஆகிறவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெட்ல விழுந்துடுறாங்க. நீ இதை வேணுக்குனே தானே பண்ணன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்ல, ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அவங்கள ஹோல்ட் பண்ற நம்ம ஹீரோ, உனக்கு தேவையில்லைனாலும் இது எனக்கு தேவை, ஏன்னா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இப்ப நான் உன்னோட ஹஸ்பண்ட், சோ எனக்கு உன் மேல எல்லா உரிமையுமே இருக்கு, கம்முன்னு நான் சொல்றதை கேளுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் ஹேண்டிகேப் ஆச்சே, கண்டிப்பா அவரால் இதெல்லாம் முடியாது. அப்போ நீங்க யாரு, உண்மையை சொல்லுங்க, என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு ஹீரோயின் கேட்க, அவன் தான் நான் தான் அவன், இதெல்லாம் உனக்கு போக போக புரியும், ஸோ இப்போ நான் சொல்றது கேட்டு அமைதியான்னு சொல்லி அன்னைக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் சம்திங் நடந்துடுது. ஆனா இதுல நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இவன் யாரா இருப்பான்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கசின் அவர்கிட்ட, என்ன மச்சான் நைட்டு ஒரே ஜாலியா இருந்தீங்க போல, எப்படி இருக்க முடியும், நீங்க தான் ஒரு ஹேண்டிகேப் ஆச்சே, கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஆமா, காலையிலேயே அவசரமா உங்க ஒய்ஃப் எங்கேயோ கிளம்பி போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என்ன பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்களான்னு கேட்டு ரொம்ப அசிங்கமா பேசுறான். ஹீரோக்கு கோவம் வருதோ இல்லையோ அசிஸ்டன்ட் கடுப்பாகி டேன்னு கத்த, ஒரு நிமிஷம் இரு, இங்க பாருடா, நீ இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன பாயை வெட்டி தூக்கி போட்டுருவேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போன்னு ஹீரோ மிரட்டவும்,
ஐயோ மச்சான், ரொம்ப பயந்துட்டேன். உன்னால பேச மட்டும்தான் முடியும், வேற எதுக்குமே நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அந்த டோமர் அங்கே எழுந்து கிளம்பிடுறான். சரி, இப்ப என் ஒய்ஃப் எங்க போயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுன்னு ஹீரோ கேட்க, அசிஸ்டன்ட்டுமே கார்ல இருக்க ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லவும், ஓகே காரை ரெடி பண்ணு, நாமளும் அங்க போலான்னு ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோயின் சித்தியை மீட் பண்ணி, அதான் நான் நீங்க சொன்ன மாதிரி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டு கெஞ்சிரா. அதுக்குள்ள எப்படி, இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, ஒருவேளை நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டீனா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும், சோ பொறு, எது வேண்டாலும் பார்த்து நாங்க பண்றோம்னு சொல்லவும் ஹீரோயினால தாங்கிக்க முடியல. ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ் டீல் கிடைக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி என் வாழ்க்கையும் என் தம்பி வாழ்க்கையும் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு கத்துறா. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டு அந்த சித்தி அடிக்க போகும்போது கரெக்டா உள்ள என்ட்ரி கொடுக்குற நம்ம ஹீரோ, என் ஒய்ஃப் மேல கை வைக்க உனக்கு யாரு தைரியம் கொடுத்தான்னு கேட்டு கத்தவும், ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல மருமகனே, ஏன் பாப்பா இப்படி கல்யாணம் ஆகி ஒரே நாளையில அம்மா வீட்டுக்கு வந்திருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, புருஷன் வீட்டுக்கு போனா அதுதான் உன்னோட வீடுன்னு என் பொண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சித்திக்காரி சமாளிக்குது. இதுக்கு முன்ன வேணா இவ உங்க பொண்ணா இருக்கலாம், பட் இப்ப என்னோட ஒய்ஃப் ஷென் ஃபேமிலியோட மருமக, சோ அவ ஒரு நோபல் உமன், அவளுக்கு முன்ன நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ஹீரோ சொல்ல, எங்க கோவப்பட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவானோங்கிற பயத்துல இந்த சித்திக்காரியுமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. பேபிமா உடனே கிளம்பு, வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வர நம்ம ஹீரோ. பொதுவா எல்லா அம்மாக்களுமே அவங்க பொண்ணுங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, பட் உங்க அம்மாவை பார்த்தா அப்படி தெரியலையே, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல, உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக உங்க அம்மா உன்னை இவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னு ஹீரோ கேட்க, இந்த மாதிரி என்னோட அப்பாக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் நானும் என்னோட தம்பியும், தென் எங்க அப்பா செகண்டா ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் தான் நீங்க இப்ப பார்த்த என்னோட சித்தி. அப்புறம் எங்க அம்மா இறந்து போனதும் என் சித்தி என்னையும் என் தம்பியையும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அடிச்சு கிராமத்துக்கு விரட்டி விட்டுட்டாங்க. அதனாலதான் எங்க அப்பாக்கு இப்படி 2 குழந்தைங்க இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போதுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த ஃபேமிலிக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கு. பட் சித்தியோட பொண்ணு உங்களை மாதிரி ஒரு ஹேண்டிகேப்பை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் என்ன கோத்து விட்டாங்க. ஈவன் எனக்குமே உங்களை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, ஆனா என்னோட சித்தி என் தம்பியை கடத்தி வச்சுக்கிட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனாலதான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. என்னதான் இதை கேட்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிறதுனால, சரி நீ இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வர நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பிளஸ் உனக்கு நிறையவே காசு தரேன்னு சொல்லவும், ஏன் இந்த திடீர் முடிவுன்னு ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே கேக்குறாங்க. என்னதான் ஆரம்பத்துல நீ விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இப்ப நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட்ட, நான் உன்னோட ஹஸ்பண்ட், சோ நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது, அதனாலதான் உனக்கு உதவி பண்றதுக்காக நான் முன் வரேன், அதுக்கு பதிலா கைமாறா நீ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும், என்ன இருக்க முடியுமான்னு ஹீரோ நல்லா அழுத்தி கேட்கவும், ஹீரோயினுமே ஓகே ஓகே ப்ராமிஸ், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன்னு வாக்கு கொடுத்துடுறாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போறேன், நீ வீட்டுக்கு போய் என்னோட தாத்தாவை மீட் பண்ணி பேசிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கசின் அந்த டோமர் பைய பார்த்துட்டு, என்ன மேடம் காலையில எங்கேயோ வெளியில போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா, அப்படி கிடைக்கலன்னா சொல்லுங்க நானே வரேன், எனக்கு தெரியும் கண்டிப்பா என் மச்சானால உங்களுக்கு எந்த யூஸுமே இல்ல, சோ நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நாம 2 பேரும் ஜாலியா இருப்போம், இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி ரொம்பவே தப்பு தப்பா பேசுறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட அழட்டிக்காம, அதான பார்த்தேன், உனக்கு அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுலயுமே திறமை கிடையாது, நீ டேலண்ட் இல்லாதவன், காசு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆடாத, நீ இந்த குடும்பத்துல மட்டும் பிறக்கலனா ஒரு நாய் கூட உன்னை மதிக்காதுடான்னு சொல்லி செமையா கலாய்ச்சி விட்டுடுறாங்க. கடுப்பாகிடுறாம அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கசினை போட்டு அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. ஹீரோயின் சொல்லாமலே இங்க என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ கசினை பார்த்து டெரரா முறைக்கவும், ஒழுங்கா என் கையை விட சொல்லு, உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே அசிங்கமா பேசியிருப்பா, அவ கையை காலை உடைக்காம நான் விட மாட்டேன், இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோதான், உங்க 2 பேரையும் நிக்க வச்சு கொளுத்திடுவாள்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அங்க தாத்தா வரவும், தேவையில்லாத பிரச்சனை வேணாங்கிறதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போனா போதுன்னு அந்த பூச்சி பையனை விட சொல்லிடுறாரு. தென் ஹீரோயினும் தாத்தாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பேரை என்ன சொல்றாமா, அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுதான், எப்போதுமே சிடு சிடு கடுக்கடு கொடுக்கணுன்னு தான் இருப்பான், பட் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், பட் போக போக நீயே அவனோட நல்ல மனசை புரிஞ்சுப்பேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா மனசு விட்டு பேசுறா. இதுல இருந்தே நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தாங்கிறத புரிஞ்சுக்கிற தாத்தா அவங்க ஃபேமிலியை சேர்ந்த லேடிஸ் எல்லாம் வம்சாவளியா தலைமுறை தலைமுறையா போட்டுட்டு இருக்க ஒரு ரிங்கை பிரசன்ட் பண்றாரு. ஆனா அது பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா.
ஆனா ஹீரோ பரவாயில்ல வாங்கிக்கோன்னு சொன்னதும் தாத்தாவுமே கொடுத்து, இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை காக்குறதுக்காக வந்திருக்க குத்து வழக்கு, நீ தான் எல்லாரையுமே பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம பாசமே இல்லாம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த எனக்கு ஏன் இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம ஹீரோயின் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ அவங்க ரூம் டோரை நாக் பண்ணவும் யாரா இருக்குன்னு வெளியில வந்து பார்த்தா டக்குன்னு மூக்குல குளோரோஃபார்ம் வச்சு அமுக்கி ஹீரோயினை மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் அது பெரிய பணக்காரங்க வீடுங்கிறதுனால பக்கத்துக்கு பக்கம் நிறையவே சிசிடிவி கேமராஸ் இருக்கவும் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை யாரோ கடத்தி கூட்டிட்டு போறாங்க, நான் அந்த கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ல, அடே அவனுங்க கடத்திட்டு போயிருக்கிறது என்னோட பொண்டாட்டியடா, வாடா போலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்டும் கிளம்புறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போனது அந்த கசின் டோமர் பையதான். அவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அப்பயுமே நம்ம ஹீரோயின் என்ன விட்ரான்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்து அந்த பையனை பிடிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோயினை இப்படி ஒரு மோசமான நிலைமையில பார்க்கும்போது ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கோவப்படுறாரு. யோ மச்சான் ஒழுங்கா என்ன விட்டுரு, இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோதான்னு சொல்லி கசின் மிரட்டவும், இன்னைக்கு அந்த கடவுளே சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாலும் கண்டிப்பா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், அசிஸ்டன்ட் தன்னோட ஷூ காலால கசின் கைய போட்டு மிதின்னு மிதிச்சு எலும்பெல்லாம் உடைச்சி சட்னி ஆக்கிடுறான். தென் நம்ம ஹீரோயினை ரொம்ப பத்திரமா சேஃபா காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. ஸோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, என் பொண்டாட்டியை இப்படி கஷ்டப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் என் கசினுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டேன், இப்போ அடுத்து ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நீ உடனே அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கூட நான் போட்டிருந்த எல்லா டீல்ஸையுமே கேன்சல் பண்ணிட்டதா விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்ல, அவ்வளோதான். இந்த மேட்ரை கேள்விப்பட்டதும் ஹீரோயின் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, மனுஷன் ஆடி போயிடுறாரு. பட் செம காண்டாகிடுற சித்தி, போனா போது பாவம்னு சொல்லி நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா உங்க மூத்த பொண்ணாதான் இருக்கும். அவ தான் நம்ம மேல இருக்கிற கோவத்துல நம்மளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா அவங்கிட்ட போட்டு விட்டுருப்பா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, எப்படியாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். பக்காவா பிளான் பண்ணி அவ வாழ்க்கையை கெடுத்து நடுத்தெருல நிக்க வைக்கிறானா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கன்னு சபதம்லாம் போடுது. அதுக்கேற்ற மாதிரி சித்திக்காரியோட பொண்ணும், அதாவது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா, என்ன இருந்தாலும் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நான் தான். ஸோ எனக்கு அந்த கட்ஸ் இருக்கும்ல, ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏதோ பயங்கரமா வில்லத்தனமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.